தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா என்று முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். மேலும் நேரில் சென்று அவர் அஞ்சலியும் செலுத்தியிருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். என்ன பதிவிட்டிருக்கிறார்? வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழ் திரையுலகத்தின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்ததாகவும், கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்தை பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர் என குறிப்பிட்டுள்ள அவர், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும், பாரதி ராஜா மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைப்பட துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவரது ஆன்மா இறைவனடி சேர நிலைப்பார பிரார்த்திப்பதோடு திரைத்துறையில் பாரதி ராஜா பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை பாரதி ராஜா மறைந்த செய்தி அறிந்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது இரங்கல் பதிவு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா என்று முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். மேலும் நேரில் சென்று அவர் அஞ்சலியும் செலுத்தியிருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். என்ன பதிவிட்டிருக்கிறார்? வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழ் திரையுலகத்தின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்ததாகவும், கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்தை பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர் என குறிப்பிட்டுள்ள அவர், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும், பாரதி ராஜா மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைப்பட துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவரது ஆன்மா இறைவனடி சேர நிலைப்பார பிரார்த்திப்பதோடு திரைத்துறையில் பாரதி ராஜா பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை பாரதி ராஜா மறைந்த செய்தி அறிந்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது இரங்கல் பதிவு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.